மதிப்பிற்குரிய லாலாஜி, வசிஷ்ட முனிவரின் பிரம்ம தண்டம் என்ன சக்தியால் சக்தியூட்டப்பட்டிருந்தது? அதே போல அம்புகளும் சக்தியூட்டப்பட்டிருந்தன. இவன் லாலாஜி சொல்ற குறிப்பு. சப்த ரிஷிகள்ல ஒருத்தர். அவர் கையில வைத்திருந்த அந்த தண்டம், அந்த ஒரு டீ மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த தண்டமானது முழுக்க முழுக்க என்ன சக்தியால் சக்தி ஊட்டப்பட்டிருந்தது? அந்த தண்டத்தை இப்படி காட்டி என்ன சொன்னாலும் நடக்குது அப்படின்னா அதுல அந்த என்ன சக்தி தான் இருந்துச்சு. அதே போல அந்த அர்ஜுனனுடைய அம்புகளும் சக்தி ஊட்டப்பட்டிருந்தன. இந்த விஷயங்கள்லாம் பாபுஜிக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஏடி அப்படின்னு ஒருத்தரை பத்தி சொல்றாரு. இவங்களுக்கெல்லாம் பேர் உண்டு. இந்த பேர்லாம் மாஸ்டர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நம்ம அதை பத்தி அதிகம் சொல்றது இல்லை. அது ஏடின்னு போட்டிருந்தா ஏடின்னே படிக்கிறோம். நான் ஏடிக்கு சக்தி அளித்தேன், ஆனால் முழுமையாக அல்ல. அவர் அதை தன் சுயநலத்திற்காக பயன்படுத்தினார். லாலாஜி அவருடைய சீடர்ல ஒருத்தரான அந்த ஏடிக்கு சில பவர்ஸை கொடுத்திருக்காரு முதல்ல ஒர்க் பண்றதுக்கு. ஆனா எல்லா பவர்ஸையும் கொடுக்கல. கொடுத்த பவர்ஸையுமே அவர் தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தார். தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்த ஆரம்பித்தார். அவர் சத்திய நிலையில இரண்டரை கலப்பதற்கு பதிலாக அந்த சக்திகளோடு இரண்டரை கலந்து விட ஆரம்பித்தார். எதை பத்தி அதிகமா திங்க் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பவர் இருக்கு, இந்த பவர் இருக்கு, அதை பத்தி திங்க் பண்ணிட்டே இருந்தா அதோடதான் மெர்ஜ் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி ஆக ஆரம்பித்தார். இதன் விளைவாக சக்தி மட்டுமே எஞ்சியது, மெய்மை இழக்கப்பட்டது. சத்திய நிலையை நோக்கி போற அந்த தன்மை இழக்கப்பட்டு அவர்கிட்ட சக்தி மட்டும்தான் இருக்குதுங்கிற அந்த நிலைமை வந்தது. இவை ஒரே ஒருவருக்கு மட்டும் வெளிப்படுத்தப்படும் ரகசியங்கள் ஆகும். மெய்மையின் கட்டளைப்படி இந்த ஆயுதங்களை உடைக்கக்கூடிய ஒருவர் இருந்தால் அப்பொழுது பூஜ்யமாகும் நிலைக்கு செல்லும் வண்ணம் அவர் தனது நிலையை தன்னுள்ளேயே இணைய செய்திட வேண்டும். அந்த நிலையில் மெய்மை என்ற கருத்து இழக்கப்பட்டு வெறும் யூகம் மட்டும் ஆதாரம் மட்டுமே இருக்கும். அதன்பின் அதுவும் மறைகிறது. இந்த நிலையில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட ஒருவரை பூமியின் எந்த சக்தியும் பாதிக்காது. அந்த நிலையை அடைந்த மனிதர்கள் மிக மிக அரிது. இவை மிகவும் சூட்சுமமான ரகசிய புள்ளிகள். என்னை தவிர யாராலும் கற்றுத்தர இயலாது. உங்களது முடிச்சுகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்க்கப்படும். உண்மையிலேயே ஒருத்தருக்கு பவர்ஸ் கிராண்ட் ஆகுது அப்படின்னா அவர் அந்த மெய்மை ரியாலிட்டி அதை நோக்கி போகணும். தன்னுடைய எல்லா விதமான எண்ணங்களையும் பூஜ்ஜியமாகும் நிலை வரைக்கும் கொண்டு சென்று அதோடு மெய்மையோடு கலந்து மெய்மைங்கிற உணர்வை பற்றிய உணர்வையும் இழந்த பிறகுதான் அவரால் பூமியில எல்லா பவர்ஸையும் யூஸ் பண்ண முடியும். அந்த நிலைமைக்கு வர்ற ஒருத்தர், அந்த நிலைமைக்கு வரக்கூடிய ஒருத்தரை யாரும் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு சக்தியாலும் பாதிக்க முடியாது சொல்லிட்டு இந்த சூட்சுமமான ரகசிய புள்ளிகள் எல்லாம் எவை எவை அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறாரு. பாபுஜி அந்த நிலை அனுபவிக்கப்பட்டதுன்னு சொல்றார். லாலாஜி சொல்றது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கிறார். அந்த நிலையை தான் அனுபவிக்கிறார். அதையும் டைரி குறிப்புல எழுதுகிறார். மதிப்பிற்குரிய லாலாஜி, வெறும் யூகம் என்பது ஆதாரத்திற்கு மெய்மை நிலைக்கும் அப்பால் உள்ளது. அதற்கு பிறகு யூகமும் மறைகின்றது. உங்களுக்கு காட்டப்பட்ட நிலையில் ஐக்கியமாவது என்பது சத்குரு நிலையின் ஆரம்பம். இப்போ குருவிலேயே பல விதங்கள் உண்டு. அதுல சத்குரு அப்படிங்கிற அந்த கண்டிஷன் வர்றதுக்கான ஆரம்பம் தான் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. ஸோ யூகம் அப்படின்னா மெய்மை நிலை இருக்கு, சத்திய நிலைன்னு ஒண்ணு இருக்குங்கிற அந்த எண்ணமானது மெய்மை நிலைக்கு அப்பால் உள்ளது. அந்த உண்மையான ரியாலிட்டிக்கு அப்பால் உள்ளது. அதற்கு பிறகு சத்திய நிலை அப்படிங்கிறத பற்றிய யூகம் கூட மறைகின்றது. இதுதான் சத்குருங்கிற நிலையினுடைய ஆரம்பம். இதுக்கு அப்புறம் பகா அப்படிங்கிற நிலை வருகிறது.
இந்த பகா நிலை என்பது நிரந்தரமானது. அதுவும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு பின் எண்ணிலடங்காத விஷயங்கள் உள்ளன. நீங்கள் பகா நிலைக்கும் அப்பால் சென்று கொண்டிருக்கிறீர்கள். நாளை நான் தெளிவுபடுத்துகிறேன். மதன் மோகன்லால் தொடர்பாக பாபுஜி கேட்ட கேள்விக்கு பதில். மதன் மோகன்லாலுக்கு வந்து ஒரு பயம் கலந்த உணர்வு அவருக்குள்ளார வந்திருக்கு. அதை பற்றிய ஒரு கேள்வியை பாபுஜி கேட்கிறார் லாலாஜி. நேற்று இரவு அனுபவித்த பயம் கடவுளுக்கான தவிப்பு நிலையுடன் சம்பந்தப்பட்டது. அது ஏற்கனவே இருந்தது, இப்போது வெளிப்பட்டுள்ளது. இதுவரை உங்களுக்குள் உறங்கி கிடந்த நிலைகள் இப்பொழுது விரிவாக திறக்கும். நீங்கள் முறையிடும் எண்ணங்கள் மேலெழும்பி வந்து வெளியே செல்லட்டும். அப்போது ஒடுக்கப்பட்ட நிலைகள் பரவுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். இது வந்து மதன் மோகன்லால் சொன்ன ஒரு விஷயம். அவருக்கு வந்து பயம், ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பயங்கரமான பயம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய எண்ணங்களுடைய தொந்தரவு இருந்துகிட்டே இருந்தது. அது ரெண்டுக்கும் சொல்லும் பொழுதுதான் லாலாஜி சொல்றாரு, ஒண்ணு வந்து இந்த பயமானது கடவுளை அடைய வேண்டும் அப்படிங்கிற தவிப்போட சம்பந்தப்பட்டு அதனால ஏற்படுத்தப்பட்டது. அதுவும் வந்து நீங்க அனுபவிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறது. அடுத்தது, இந்த எண்ணங்கள்லாம் வந்து உங்கள்ட்ட இருந்து வெளியில போனதுனாதான் ஒடுக்கப்பட்ட நிலைகள் உள்ளார வந்து வெளிப்படாமல் இருக்கின்ற அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா உங்களுக்குள்ளார ஓப்பன் அப் ஆகி பரவுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதனால இந்த எண்ணங்கள் வர்றதை பத்தி கவலைப்படாதீங்கிறதையும் சொல்றார். 31 மே 1944. மதிப்பிற்குரிய லாலாஜி, அனைவருக்கும் சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. என்னிடமிருந்து பயிற்சி பெற்ற அனைவரும் ஸ்தூலத்தன்மையால் தம்மையே கெடுத்துக் கொண்டனர். சுத்திகரிப்பு இன்னும் மிக அதிகமாக தேவைப்படுகிறது. அனைவரையும் ஒரே நேரத்தில் சுத்திகரிப்பு செய்வதால் எந்தவிதமான தீங்கும் இல்லை. அந்த குறிப்பிட்ட யுக்தியை நீங்கள் சுத்திகரிப்பிற்கு பயன்படுத்தலாம், ஆனால் டிரான்ஸ்மிஷனுக்கு அல்ல. அதை பயன்படுத்துவதில் மிக அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஏதோ ஒரு மெத்தடை வந்து பாபுஜிக்கு லாலாஜி சொல்லியிருக்காரு. அதோடு கூடவே கிளீனிங் அப்படிங்கிறத பத்தி ஒரு இம்பார்ட்டன்ஸ், அவருடைய சீடர்கள்லாம் என்ன மாதிரி ஆயிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு. என்னிடமிருந்து பயிற்சி பெற்ற சீடர்கள்லாம் வந்து கிராசர் லெவல் ஸ்தூலத்தன்மையை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களாவே கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாரு. இந்த ஸ்தூலத்தன்மை எப்படி அவங்களுக்குள்ளார உருவானதுங்கிற விஷயங்களும் காரணங்களையும் பின்னாடி இதுலயே நிறைய சொல்லுவார். சுத்திகரிப்பு அவர்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. நீங்க வந்து ஒவ்வொருத்தரா தான் எடுத்து சுத்திகரிப்பு செய்யணும் இல்லை, ஒரே நேரத்துல எல்லாரையும் எடுத்துக்கிட்டும் சுத்திகரிப்பு செய்யலாம். அதுல எந்த விதமான தப்பும் இல்லைங்கிறார். ஆனா கிளீனிங் பண்றதுக்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த டெக்னிக்கை நீங்க அதுக்குதான் பயன்படுத்தணும், டிரான்ஸ்மிஷனுக்கு அல்ல. டிரான்ஸ்மிட் பண்றப்ப அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த டெக்னிக்கை கிளீனிங்க்கு யூஸ் பண்றதுக்கும் மிக அதிக கவனம் செலுத்த வேண்டும். எந்த டெக்னிக்னு அவர் சொல்லலை. அது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அல்லது சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்மளுடைய பப்ளிகேஷன்ல டைரி குறிப்புல அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம். சரி, இப்ப மே மாதம் முழுக்க முடிஞ்சிருச்சு. ஜூன் மாதத்துக்குள்ளார வர்றோம். ஜூன் 1, 1944. மதிப்பிற்குரிய லாலாஜி, நீங்கள் உறங்கும் போது உங்களுக்காக திட்டமிடப்பட்டிருந்த தீய விளைவுகளை பொதுவாக நான் சுத்திகரித்தேன். ஆனால் அது மிகவும் அதிகமான போது நான் எல்லா நேரமும் உங்களுடன் இருக்க ஆரம்பித்திருந்தேன். அந்த சகோதரரின் மூலம் அவர்கள் உங்களை தீர்த்துவிட விரும்பினார்கள். ஸோ மெயினா வந்து என்னென்னலாம் இதுக்குள்ளார இருந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிய வருது அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்துல பாபுஜியை வந்து பாதிப்படைய செய்வதற்கும், அவரை வந்து அவருடைய ஆன்மீக நிலைகளை பறித்து விடுவதற்கும், ஸ்பிரிச்சுவலாகவும் மெட்டீரியலாகவும் பல முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன. அந்த அந்த முயற்சிகளுடைய விளைவை பார்க்கும் பொழுது சொல்றாரு லாலாஜி, நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப கூட நான் வந்து உங்களை கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்களுடைய அந்த ஒரு திட்டத்தினால ஏற்பட்ட தீய விளைவுகள் உங்களுக்குள்ளார இல்லாம. ஆனால் அந்த விளைவுகள் நிறைய வந்தபோது வேற வழி இல்லாம எல்லா நேரமும் நான் உங்களுடனேயே இருக்க ஆரம்பித்தேன். இதுதாங்க இயற்கையோட ஒரு அற்புதம்.
ஒரு பக்கம் வந்து இயற்கை வந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது தான் வந்து தன்னையே தன்னுடைய பக்தன் கிட்ட கொண்டு வருது. இப்ப லாலாஜிக்கு பாபுஜி மேல ஒரு விருப்பம், அவருக்காக செய்யணும்னு நினைச்சாரு, அவரை வந்து கவனிச்சுக்கிட்டாருன்றதெல்லாம் உண்மை. ஆனா பாபுஜி மேல வெறுப்பு உள்ளவர்கள் செய்த வேலைதான் லாலாஜியை தொடர்ச்சியாக பாபுஜி பக்கத்துல உட்கார வச்சது. இப்ப யாரு உண்மையிலேயே அவருக்கு நல்லது செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா, யாரெல்லாம் கெடுதி பண்ணணும்னு நினைச்சாங்களோ அவங்கதான் நல்லது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய தொந்தரவுல இருந்து பாபுஜியை பாதுகாக்கும் பொருட்டுதான் எல்லா நேரமும் லாலாஜி அவரோடு இருக்க ஆரம்பித்தார். அதனாலதான் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய தீங்குகளையும் நமக்கு தொந்தரவு தருபவர்களையும் அவர்கள் கொடுக்கின்ற தீமைகளையும் கடவுளால் அளிக்கப்பட்ட பரிசுன்னு ஏத்துக்கன்னு லாலாஜி சொல்றாரு. உண்மையிலேயே அவங்க வந்து தொந்தரவு பண்ணியிருக்காங்களா இல்ல பரிசு கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா, ஒரு லெவல்ல பார்த்தா பாபுஜிக்கு உடல் ரீதியா மன ரீதியா பல தொந்தரவுகளை அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னொரு விதத்துல பார்த்தா லாலாஜிய எப்போதும் பாபுஜியோடையே இருக்க வச்சிருக்காங்க. இதுதான் வந்து ரகசியம். அதுக்காக தான் வந்து எல்லா கஷ்டங்களையும் இறைவனால் அளிக்கப்பட்டது என்று நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள்ன்ற ஒரு நியமத்தை நமக்கு வச்சிருக்கிறாங்க. இது மாதிரிதான் நமக்கும் நடக்குது. எங்கெல்லாம் வந்து ஒரு நமக்கு துன்பம் விளைகிறதோ அதுக்கு பின்னாடி எல்லாம் அந்த துன்பங்கள் நம்மை மாஸ்டர்கிட்ட நெருக்கமா எடுத்துட்டு போகுது. மாஸ்டரை நம்ம கிட்ட நெருக்கமா கூட்டிட்டு வருது. ஜூன் 3, 1944. இது வந்து மிஷன் அமைப்பு பற்றியது. மதிப்பிற்குரிய லாலாஜி. ஒவ்வொரு இடத்திலும் ஒருவர் தயார் செய்யப்பட்டு அந்த இடத்தின் பயிற்சி பணிக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட வேண்டும். ஒட்டுமொத்த மேற்பார்வை செய்வது உங்கள் பொறுப்பு. இதுதான் வந்து அப்பையிலேருந்து நம்ம மிஷனோட சிஸ்டம். ரிசப்டர்ஸ் மாதிரி அங்கங்க ஒவ்வொருத்தரை உருவாக்குங்க. அவர்கிட்ட அந்த பகுதியோட பொறுப்பை ஒப்படைங்க. அவர்கள் செய்கிற வேலைகளை நீங்கள் மேற்பார்வை செய்யுங்கள். இப்படிதான் நம்மளுடைய அமைப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு லாலாஜி பாபுஜிக்கு சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நம்மகிட்ட நடக்குது. ஒவ்வொரு பக்கமும் ப்ரிசெப்டரை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு சென்டர் பொறுப்பை கொடுத்து சென்டர் இன்சார்ஜ் ஆக்கி அவங்க பொறுப்பை ஒழுங்கா பாக்குறாங்களான்னு மாஸ்டர் பாத்துக்கிறாரு. அவ்வளவுதான். ஜூன் 4, 1944 மற்றொரு தனிப்பட்ட அமைப்பை பற்றிய உத்தரவுகள் தரப்பட்டன அப்படின்னு பாபுஜி சொல்றாரு. அது வந்து ராமகிருஷ்ணா மிஷனா இருக்கலாம், இல்ல ராதா சுவாமி சத்சங்கமா இருக்கலாம். ஏதோ ஒரு தனிப்பட்ட வேறு சில அமைப்புகளை பற்றி ஒரு சில உத்தரவுகள் அந்த அமைப்பினுடைய ஒரு வளர்ச்சியை தூண்டிவிட சொல்லியிருக்கலாம், அல்லது அதோடைய கனெக்ஷனை வந்து கட் பண்ண சொல்லியிருக்கலாம். அது மாதிரி நிறைய வரும் பின்னாடி. அது மாதிரி உத்தரவுகள் தரப்பட்டன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க தவிர அது எந்த அமைப்பு என்ன உத்தரவுங்கிறத பத்தி பேசல. பார்ப்போம். கீழே வந்து அதுக்கப்புறம் லாலாஜி கண்டினியூ பண்றார். அவருடனான தொடர்பை நீக்கி விடுவது நல்லது. அவர் உங்கள் இடத்திற்கு வந்தால் அவர் உரையாடலில் கலந்து கொண்டு பேசிய பின்பு சென்று விடுவார். ஆன்மீக ரீதியாக அவரால் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. அவர் வஞ்சகமானவர், நீங்கள் எளிமையானவர், நேர்மையானவர். அவருடன் நீங்கள் விவாதிக்க தேவையில்லை. உங்கள் மீது அவர் வஞ்சகத்தை பிரயோகித்தால் அந்த விஷயத்திலும் நான் உங்களுக்கு உதவ வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டாம். பிரகாஷை அவரது இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்யுங்கள். ஒருவேளை தேவைப்பட்டால் தற்செயலாக செல்வதில் தவறொன்றுமில்லை. அந்த நிகழ்ச்சியினால் என் மனப்பான்மை மாற்றம் அடைந்துள்ளது. உலகத்திலே ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பக்கம் சகோதரத்துவம், இன்னொரு பக்கம் வந்து நயவஞ்சகம். நம்ம வந்து எல்லாரோடையும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு பழகணும், எல்லாரையும் அன்போட அரவணைச்சிக்கணும், அதுதான் கரெக்டு தான். ஆனா யார் வந்து இந்த கண்ணிங்கா இருக்காங்களோ, நயவஞ்சகமாக இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்கு இந்த ஒரு லாலாஜியினுடைய குறிப்பு ரொம்ப முக்கியமான குறிப்பு. இந்த நயவஞ்சகக்காரர்கள் உங்கள்ட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஆனால் வந்து அவங்களுடைய எல்லா நேரமும் அவங்களுடைய சிந்தனை என்னவா இருக்கும்னா எந்த விதத்துல உங்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம் அப்படிங்கிறதாகவே இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களை பொறுத்த வரைக்கும் பாபுஜிக்கு லாலாஜி சொல்ற ஐடியா என்னன்னா, நீங்க அவங்க இடத்துக்கு போறதை தவிர்த்து விடுங்கள். அவரோட ஜஸ்ட் பேசுங்க, ஆனா எந்த விதமான விவாதமும் வைத்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல அவர் உங்க இடத்துக்கு வந்தால் அதை பத்தி கவலைப்படாதீங்க. அவர் உங்ககிட்ட வந்து பேசிட்டு தான் போக முடியுமே ஒழிய, உங்க இடத்துக்கு வந்து அவர் உங்களை ஸ்பிரிச்சுவலா எந்த விதமான ஒரு டிராப்புக்கும் எடுத்துட்டு போக முடியாது.
ஒரு தீங்கும் இழைக்க முடியாது. நீங்க அந்த இடத்துக்கு போவதை முடிந்த வரைக்கும் தவிர்த்து விடுங்கள். சரி, தவிர்க்க இயலாமல் போக வேண்டிய சூழ்நிலை வந்தா ஒண்ணும் தப்பு கிடையாது. அப்பயும் ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்கள். ஆனா முடிந்த வரைக்கும் போகாதீங்க. சோ பிரகாஷ் வந்து பாபுஜியோட பையனா இருக்கலாம்னு நினைக்கிறேன் நானு. பிரகாஷை அவரிடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்யுங்கள். ஒருவேளை தேவைப்பட்டால் தற்செயலாக அங்க போற மாதிரி ஒரு எண்ணம் வந்தால், அந்த நிகழ்ச்சியினால் அந்த ஒரு அப்படி போறதுனால தவறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன் நீங்க அங்க போக வேணாம் அப்படின்னு சொன்னா, அவர் உங்கள் மீது ஏதாவது ஒரு வஞ்சகம், உங்களுக்கு ஒரு ஒரு உணவு மூலமாகவோ இல்ல வந்து இன்னொருத்தர் மூலமாகவோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சாருன்னா, அந்த நேரத்திலயும் நான் தான் வந்து நின்று உங்களை காப்பாற்றணும். அதனால முடிந்தவரை அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். நமக்கும் தான் இது. யார் ஒருத்தரை வந்து நயவஞ்சகக்காரர், இவர்கிட்ட கன்னிங்கா இவர் திங்க் பண்றாரு, இவர் வந்து உங்களுடைய தீமையை மனதுல வைத்துக் கொண்டுதான் உங்களோட பழகுறாருன்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது மென்மையாக அவரிடமிருந்து எல்லா தொடர்புகளையும் குறைத்துக் கொள்ளுங்கள். அதனால அவர் மேல வெறுப்பு கொட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. மீண்டும் அவர் மீது நீங்க வந்து வஞ்சகத்தை பிரயோகிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவரிடத்திற்கு செல்வதை மெல்ல தவிர்த்துக் கொள்ளுங்கள். இதுதான் பாபுஜிக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரையும் இதுதான். நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரையும் இதுதான். பாபுஜி அவரது மனப்பான்மை மற்றும் எண்ண சம்பந்தமான சாபத்தினால் பிரகாஷ் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் எடுக்க இயலவில்லை. ஆமா, அந்த மாதிரி வஞ்சகக்காரர்கள் தங்களுடைய மனதுல வந்து வைத்திருக்கக்கூடிய எண்ணம் வந்து எப்படி இருக்கும், நம்ம வீடு, நம்மளுடைய குழந்தைங்களை பத்தி எல்லாத்த பத்தியும் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு பொறாமையும் ஒரு விருப்பம் உள்ளுக்குள்ளார வச்சிருப்பாங்க. அது வந்து நம்முடைய குழந்தைங்களுடைய படிப்பை பாதிக்கலாம், நம்முடைய வீட்டினுடைய சந்தோஷத்தை பாதிக்கலாம். அது வந்து சொல்றாரு, அப்ப லாலாஜி சொல்றாரு, ஆமா அது உண்மைதான், அந்த சூழ்நிலையை என்னால் சரி செய்ய முடிந்தது, ஆனாலும் சில தீங்குகள் அதனால விளைந்தது என்பது நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. அவரது மனப்பான்மை மற்றும் எண்ண சம்பந்தமான சாபத்தினால் சிறந்த மதிப்பெண்களை பிரகாஷ் எடுக்க முடியவில்லைன்னு சொல்றாரு இல்லையா. அப்ப வந்து பாபுஜி அடுத்து கேட்கிறாரு, அன்பான ஜக்மோகன் மீது அக்கறை கொள்வது பற்றிய கேள்விக்கான பதில். ஜக்மோகன் வந்து லாலாஜியோட பையன். அன்பான ஜக்மோகன் மீது அக்கறை கொள்வது பற்றிய பதில். அதுக்கு லாலாஜி சொல்றாரு, என்னுடைய பையனை உங்களுடைய சகோதரராக பாவியுங்கள். பாபுஜி, தேவரீர் தங்கள் விருப்பம் போல. உயிலில் உள்ள சில நிபந்தனைகளுக்கு ஏற்ப அவர் பியிடம் பயிற்சிக்காக அனுப்பப்பட்டுள்ளார். உங்களுடைய விருப்பம் போலவே நான் அவரை வந்து என்னுடைய சகோதரராக பாவித்துக் கொள்கிறேன். இங்க வந்து தன்னுடைய மகனை எப்படி வந்து ட்ரீட் பண்ணணும்னு லாலாஜி சொல்றாரு. அவர் வந்து ஒரு குருவோட பையன்கிற மரியாதை குரு அப்படிலாம் சொல்லல. அவர் சொல்றது என்னன்னா, என்னுடைய பையனை வந்து உங்களுடைய சகோதரராக பாவித்துக் கொள்ளுங்கள். அதுல உள்ள இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அப்படின்னா நீங்களும் என்னுடைய மகன், உங்களை நான் மகனாக பாவிக்கிறேன் அப்படிங்கிறது அதுக்குள்ளார இருக்கக்கூடிய இன்னொரு ரகசியம். வார்த்தைகள் ஒண்ணுதான், ஆனா வெவ்வேறு டைமென்ஷன்ல அதுக்கான அர்த்தங்கள் வேற வேற. லாலாஜி இறக்கும் போது ஒரு உயிர் எழுதுறாரு, அதுல ஜக்மோகனை பத்தி எழுதுறாரு. அதுல சில விஷயங்கள் எழுதியிருக்காரு. அதுபடி வந்து பி அப்படிங்கிற பேர் உள்ள ஒருத்தர்கிட்ட இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸுக்காக ஜக்மோகன் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த உயில் எழுதி முடிக்கப்படவில்லை, ஏனெனில் அதை எழுதும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த உயில் நிறைவு செய்யப்பட்டிருந்தால் உங்கள் பெயரும் அதில் இருந்திருக்கும். அது அரைகுறையாக எழுதப்பட்ட ஒரு உயில். அப்போது இருந்த சூழ்நிலைகளில் என்னுடைய விருப்பம் அது அல்ல. பியை நிலைநிறுத்த அதிக நேரம் தேவையாக இருந்தது. அந்த பி அப்படிங்கிற ஒரு சீடரை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில நிறுத்தி அவரை வந்து அந்த புள்ளி வரைக்கும் உயர்த்துறதுக்காக நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேலை அதிகமா இருந்துச்சு. அப்போது அவரது உள்நிலை நன்றாக இருந்தது. என் இதயம் அவரை உங்களிடம் அனுப்புமாறு கூறிய போதிலும் அந்த முழு சூழ்நிலையும் ஜக்குவை பயிற்சிக்காக அவரிடம் அனுப்ப வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியது. ஒரு பக்கம் ஜக்குவை வந்து நான் உங்கள்கிட்ட அனுப்பணும் அப்படின்னு என்னுடைய இதயம் சொன்னாலும் கூட சூழ்நிலை வந்து என்ன எனக்கு உள்ளார எப்படி இருந்ததுன்னா, பிங்கிற அந்த பேருள்ள சீடர்கிட்ட
அவனை பயிற்சிக்கு அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தை எனக்கு ஏற்படுத்தியது. இதெல்லாம் சூழ்நிலைகளோட கட்டாயமாகத்தான் நடந்ததுங்கிறத சொல்றார். பாபு மதன் மோகன்லால் ஏன் வருத்தமாக உணர்கிறார்? அது என் இதயத்தை வேதனைப்படுத்துகிறது அப்படின்னு பாபுஜி சொல்றார். இது வருத்தத்துக்கு காரணம் நமக்கு தெரியும். ஒரு பக்கம் அவரு இவ்வளவு தூரம் லாலாஜியோட நேரடியாக உள்முக தொடர்பு கொள்ளங்கிற வருத்தம் இருக்கலாம். அல்லது தன்னிட்ட இருக்கிற சில குறைபாடுகளை தன்னால நீக்கி கொள்ள முடியவில்லையேங்கிற வருத்தமாக இருக்கலாம். ஏதோ ஒண்ணு அவருடைய வருத்தத்துல ரொம்ப ஒரு பாபுஜி மனவேதனைப்படுறார். அப்ப லாலாஜி சொல்றார், இந்த மாதிரி வருத்தப்படுறவங்களுடைய மூளையில வறட்சி அதிகமாகி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கான மருந்தும் சொல்றார். பால் அருந்துவது அவருக்கு நல்லது. யார் அடிக்கடி ஒரு மூட் அவுட் ஆகி ரொம்ப சோகமான நிலைமைக்கு போறாங்களோ, ரொம்ப ரொம்ப அதாவது தனியாவே உட்கார்ந்துருப்பாங்க, யார்ட்டையும் பேச தோணாது, அந்த மாதிரி இருக்கிறவங்க 1 டம்ளருக்கு 2 டம்ளரா பால் குடிப்பது நல்லது. ஏன்னா அந்த ஒரு கண்டிஷன் ஏற்படுறதுக்கு சூழ்நிலைகள் மட்டும் காரணம் அல்ல, பிரெயின் ட்ரெயின் ஆகுது. சுத்தமா மூளையில வறட்சி ஏற்படுகிறது அப்படிங்கிறதும் காரணம். அப்ப பாபுஜி சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல அவருடைய உடல்நிலை இருக்கிறப்ப அவரால் வெண்ணெயோ பாலோ சாப்பிட முடியாது. அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்காருன்னு சொல்றாரு. அப்ப பரவாயில்ல, நீங்க உங்களுடைய எண்ண சக்தியை பயன்படுத்தி அவருடைய அந்த மூளை வறட்சி நிலையை, அந்த ஒரு வருத்தத்தை நீக்க முடியும். என்னன்னா ஒரு சிட்டிங் மூலமாக அது அவருடைய இடத்துல இருந்து அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு சோகம் நீங்கட்டும்ன்ற ஒரு சஜஷனோட சிட்டிங் கொடுங்க அப்படிங்கிறது தான் ஐடியா. உங்கள் எண்ணத்தினாலும் நீங்கள் அதை நீக்கலாம். ஜூன் 4, 1944 மாலை 6 மணி. மதிப்பிற்குரிய லாலாஜி, நான் என் இறுதி நாட்களை நெருங்கிக் கொண்டிருந்தேன். ஜே தனது சொந்த விஷயங்களில் மும்முரமாக இருந்தார். தான் அடுத்த பிரதிநிதியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் மும்முரமாக இருந்தார். என்னுடைய மரண தருவாயிலும் மனிதர்களால் தங்களின் சுயநலமான விருப்பங்களில் இருந்து விடுபட முடியவில்லை. ஒருவேளை நான் பணத்தை விட்டு சென்றிருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும் என யார் அறிவார்? அவருடைய இறப்பின் போது என்ன நடந்ததுலாம் பாபுஜிக்கு தெரியாது. ஏன்னா பாபுஜியும் லாலாஜியும் ரொம்ப தூரத்துல தனித்தனியா இருக்கிறவங்க. அங்க என்ன நடக்குது, என்னென்னலாம் சூழ்நிலை இருந்துச்சு தான் இறக்கும் பொழுதுங்கிறதெல்லாம் லாலாஜி இப்ப உள்முக தொடர்பு மூலமா சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுலதான் அந்த ஜே அப்படிங்கிறவரை பத்தி சொல்றாரு. ஒரு பக்கம் நான் மரண தருவாயில மரண படுக்கையில இருக்கிறேன். என்ன கவனிக்கிறத விட்டுட்டு ஜேங்கிறவர் தன்னுடைய சொந்த விஷயங்கள்ல ரொம்ப மும்முரமா, குறிப்பா என்னன்னா லாலாஜி போன பிறகு தான் தான் அடுத்த வாரிசு அப்படிங்கிற விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ மற்றவங்க எல்லாம் கூப்பிட்டு அவங்கள்ட்ட அதை பத்தி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தார். ஆக அடுத்தவங்களுடைய இறப்பின் போது கூட தன்னுடைய சுயநலத்தை விருப்பங்களை விட்டுவிட முடியாதவர்கள் இருக்கிறாங்க. இந்த ஆன்மீக விஷயத்துக்கே எப்படின்னா, ஒருவேளை இது சம்பந்தமான ஒரு பெரிய அளவு பணத்தை வைத்திருந்தால், ஒரு செல்வம் இருந்திருந்தால் எத்தனை பேர் இதுக்காக அடிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப பாபுஜி கேட்கிறாரு, அந்த ஜே அப்படிங்கிறவர் ஜக்குவுக்கு சாதகமாக, உங்கள் பையனுக்காக சாதகமாக இல்லையானா? லாலாஜி சொல்றார், ஒரு பழமொழியில் சொல்லப்படுவது போல, போதைக்கு அடிமையானவன் எவருக்கும் நண்பன் அல்ல. அவன் தனது பங்கை குடித்து விட்டு நழுவி விடுவான். ஏன்னா வேற யாருக்கும் அவன் அடிமையும் கிடையாது, நண்பனும் கிடையாது. அவனுக்கு தேவை மது. அது கிடைக்கிற வரைக்கும் அவன் எல்லாம் செய்வான். கிடைச்சிருச்சுன்னா அதை சாப்பிட்டுட்டு போயிடுவான ஒழிய கொடுத்தவங்க மேல நன்றி உணர்வோட திருப்பி இருக்கிறது அதெல்லாம் இருக்காது. அவர்களில் யாரும் என்னிடம் சுயநலமற்ற அன்பை கொண்டிருக்கவில்லை. என் கூட இருந்த என்னுடைய சீடர்கள்ல யாருக்கும் சுயநலமற்ற அன்பு, அவர்களை பற்றிய கவலைப்படாமல், அவர்களை பற்றிய ஒரு முன்னேற்றத்துக்கான எண்ணம் இல்லாம என்னை பத்தி மட்டும் நினைக்கக்கூடிய அந்த அன்பு இல்லை. ஏற்கனவே இன்னொருவர், நான் என் சொந்த வீட்டிற்கு செல்வதற்கு சிறிது காலத்திற்கு முன்பிருந்தே தனது சொந்த ஆதிக்கத்தை நிலைநிறுத்த கருத்துக்களையும் திட்டங்களையும் வளர்த்து கொண்டிருந்தார். பாலாஜி எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நான் என் சொந்த வீட்டிற்கு செல்வதற்கு சிறிது காலத்திற்கு முன்பிருந்தேன். எங்கிருந்து வந்தோமோ அதுதான் சொந்த வீடு இல்லையா? பிரைட்டர் வேல்டு தான் அவர் சொந்த வீடுன்னு சொல்றாரு. இங்க தற்காலிகமா குடியிருந்தேன் அப்படிங்கிறத குறிப்பிட்டு காட்டுறார். நான் என் சொந்த வீட்டிற்கு செல்வதற்கு சிறிது காலத்திற்கு முன்பிருந்தே தனது சொந்த ஆதிக்கத்தை நிலைநிறுத்த கருத்துக்களையும் திட்டங்களையும் ஒருத்தர் தீட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார்.
நான் நெடுநாள் இருக்க மாட்டேன் என்பது அவருக்கு தெரியும். அவருடைய உடம்புல இருந்த அந்த நோய் என்னங்கிறதும், அதனால அவருக்கு விரைவிலேயே இறந்து விடுவார் என்பதும் தெரிஞ்ச உடனே, அவருடைய அடுத்த கட்டம் என்னன்னா, மாஸ்டருக்கு எப்படி பணிவிடை செய்து அவருடைய ஆயுள் காலத்தை நீட்டிக்கலாம் அப்படிங்கிறதா இல்ல. அதுக்கு பதிலாக, அடுத்து நம்ம எப்படி அந்த வாரிசு இடத்த குருநாதருடைய இடத்த பிடிக்கிறதுங்கிறது தான் இருக்கும். ஸோ ஜேங்கிற ஒருத்தர் வாரிசாகிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காரு. இங்க பி அப்படிங்கிறவரும் அடுத்து தன்னையே லாலாஜியோட வாரிசு அப்படின்னு கருதினார். உண்மையிலேயே அவங்களுக்குள்ளார அந்த மாதிரி ஒரு எண்ணம். அதுக்காக அவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. பாபு மதன் மோகன்லால் இப்ப லாலாஜி கிட்ட கேட்கிறார். பாபுஜி கேட்கிற விஷயங்களுக்கும் மதன் மோகன்லால் கேட்கிற விஷயங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். இவர் வந்து ரொம்ப கியூரியஸா சில விஷயங்கள் ஆர்வத்தின் அடிப்படையில கேள்வி கேட்பார். அப்ப அந்த ஜெயங்கிறவர் உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் கொடுத்தாரா? ஏன்னா லாலாஜி இறந்த பிறகு இவங்கெல்லாம் ஒன்னா பேசும்பொழுது நான் வந்து மாஸ்டருக்கு டிரான்ஸ்மிஷன் கொடுத்தேன். அவருடைய இறப்பின் போது அவரை வந்து டிரான்ஸ்மிஷன் கொடுத்து நல்ல நிலைமைக்கு வந்து அவருக்கு கஷ்டம் இல்லாம போறதுக்கு உதவி செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியான பிரபகண்டாலாம் பண்ணியிருக்கலாம் அந்த ஜெயங்கிறவர். உண்மையிலேயே அது நடக்க வாய்ப்பு இருந்துச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வத்துல மதன் மோகன்லால் வந்து லாலாஜி கிட்ட கேட்கிறாரு. அப்ப ஜே வந்து நிச்சயமா உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் கொடுத்தாரா அப்படின்னு லாலாஜி சொல்றாரு. டிரான்ஸ்மிஷன் நிச்சயமாக அளிக்கப்பட்டது, கொடுத்தார். ஆமா, ஆனா அவர் கொடுத்த டிரான்ஸ்மிஷன் எப்படி நடந்துச்சுன்னு கேளுங்க. அவர் என்னுடைய ஆன்மா தன்னுடைய ஆன்மாவுடன் இணைந்துள்ளது என்ற எண்ணத்தை உருவாக்கி கொண்டார். உருவாக்கி கொண்டு டிரான்ஸ்மிஷன் கொடுக்கிறார். ஏன்னா இந்த ஆன்மா அந்த ஆன்மாவோடு இணைந்திருக்குங்கிற எண்ணத்தோட டிரான்ஸ்மிஷன் கொடுக்கும் பொழுதுதான் என்னிட்ட இருக்கிற சக்தி எல்லாம் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்காக அப்படி ஒரு ஐடியாவோட அவர் டிரான்ஸ்மிஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறார் இறக்குற தருவாயில. அப்பொழுதுதான் என் உடலில் இருந்து ஆன்மா வெளியேறும் தருணத்தில் என் சக்தி அவரது ஆன்மாவினுள் உறிஞ்சப்படும். பாருங்க, அப்ப லாலாஜி இறக்கும் பொழுது வந்து நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு பிரேயர் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு குருநாதர் அவருடைய ஒரு துன்பம் இல்லாம ஒரு நல்ல முறையில எது போறாரு அப்படின்னா அவருக்காக எப்படி நம்ம பிரேயர் பண்ணுவோம். பட் அவருடைய வாரிசுகள், அவர் உருவாக்குன சீடர்கள் ஒருத்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவர் பக்கத்துல உட்கார்ந்து அப்படிங்கிறத பாருங்க. அப்படியே சொல்றார், டிரான்ஸ்மிஷன் கொடுத்தாரு, ஆனா என்ன ஐடியாவோட, இந்த ஐடியாவோட கொடுத்தார். அப்பொழுதுதான் அந்த மாதிரி கொடுத்தாதான் என் உடலில் இருந்து ஆன்மா வெளியேறும் தருணத்தில் என் சக்தியானது அவரது ஆன்மாவுக்குள் உறிஞ்சப்படும். இது எவ்வளவு கொடூரம்னா, அந்த வெளியில போற உயிரானது ரொம்பவும் துன்பப்படும். ஏன்னா இது வந்து இன்னொரு உடம்புக்குள்ளார அந்த எனர்ஜி எல்லாம் மாத்தி கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தப்படுது. அப்ப வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு உடலுடைய ஒவ்வொரு செல்லுலையும் வலி, மரணத்துல ஏற்படுற வலி அப்படிங்கிறதே அதிகம். ஆனா இந்த மாதிரியாக கடைசி நேரத்துல ஸ்பிரிச்சுவலா வந்து கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காரு பாலாஜி. அதான் சொல்றாரு, அந்த மாதிரியான நேரங்களில் கூட நான் மிகுந்த துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டேன். ஆனா அதனாலதான் ஜே வந்து ஒரு கிராசர் லெவலுக்கு போனாரு. என்கிட்ட இருக்கிற எனர்ஜியை எடுக்க முயற்சி பண்ணதுதான் அவருடைய அந்த ஒரு கிராசர் லெவலுக்கு இப்ப காரணமாக இருக்கு